கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தனது இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்பதை தொடக்க முதல் தெளிவாக தெரிந்திருந்தார். அதை உணர்ந்து அதன்படி நடந்தார், வாழ்ந்தார். 12 வயதிலே எருசலேம் ஆலயத்திலே அவர் காணாமல் போய்விட்டார் என்று அவருடைய பெற்றோர் தேடி அலைந்து 3 நாள் கழித்து அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பார்த்து, மகனே, ஏன் இப்படி எங்களுக்கு செய்துவிட்டாய் என்று கேட்டபொழுது, நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி, கடவுள் தந்தை தாம் அனுப்பப்பட்ட மகன் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு புரிதல் என்பது வளர்ந்தது, அவரோடு இறுதி வரை இருந்தது. எனவே தான் இறக்கின்ற பொழுது, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தந்தை என்பவரைத்தான் அவர் முழுமையாக தனது நோக்கமாக எண்ணமாக கொண்டிருந்தார். அந்த வகையிலே தந்தை அவருக்கு வைத்திருந்த ஒரு இறுதி இலக்கு என்னவென்றால் எருசலேம். அந்த எருசலேமிலே அவர் பாடுகள் பட போகிறார், இறக்கப் போகிறார் என்பது உண்மை. எனவே அவர் எருசலேமை நோக்கி சென்றார் என்று இங்கே நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. எருசலேமை நோக்கி செல்கிறார் என்று சொன்னால் அவருடைய இறப்பை நோக்கி அவர் செல்கிறார், அவருடைய பாடுகளை நோக்கி அவர் செல்கிறார். அப்படித்தான் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 3வது முறையாக ஆண்டவர் இயேசு இப்பொழுது தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கின்றார். அதை அவர்களுக்கு தெரிவிக்கின்றார், தன்னுடைய சீடர்களுக்கு. ஆனால் தான் இறக்கப் போகிறோம் என்ற அந்த ஒரு கவலையையும் கஷ்டத்தையும் கூட அவர்கள் உணரவில்லை. மாறாக அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? எங்களுக்கு அரசுரிமையிலே வலப்பக்கம் இடப்பக்கமாக வேண்டும், எங்களுக்கு இடம் வேண்டும் என்று இடம் பிடிப்பதிலேயும் பதவியை அவர்கள் பிடிப்பதிலேயும் அவர்களுக்கு அதிகமான கவனம் இருந்ததை ஒழிய, இயேசு இறக்கப் போகிறார், அவர் பாடுகள் பட போகிறார் என்பதை பற்றி நினைக்கவே இல்லை. நம்முடைய வாழ்விலேயும் பல நேரங்களிலே பல இடங்களிலே நாம் கேட்டிருப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலேயே அது நடந்திருக்கலாம். இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றவர்கள் அவர்கள் விட்டு செல்கின்ற சொத்துக்களையும் பொருட்களையும் அந்த நேரத்தில் கூட இறந்தவர்களை நினைக்காமல் அந்த பொருட்களையும் அந்த இடங்களையும் நிலபுலங்களையும் சொத்துக்களையும் நாம் எவ்வளவு ஒரு அக்கறையோடும் ஆர்வத்தோடும் அங்கலாய்ப்போடும் அதை பிரித்து கொள்கின்றோம், அபகரித்து கொள்கின்றோம், சொந்தமாக்கி கொள்கின்றோம். எனது உனக்கு என்றெல்லாம் நாம் போட்டி போட்டுக் கொள்கின்றோம். யார் முக்கியம்? உறவுகள் என்ற ஆள் முக்கியமா, அல்லது சொத்துக்கள் என்ற பணம் முக்கியமா? சில நேரங்களிலே பணம், பொருள் இதுதான் முக்கியமாக இருக்கிறது. காரணம் என்ன? அந்த பணம் பொருள் நமக்கு சேரும், இறந்தவர் நம்மை விட்டு போய்விடுவார் என்ற ஒரு நினைப்பும் நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சீடர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? மனுமகன் பல பாடுகள் பட வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார். எனவே தான் இந்த உலகத்திலே நீங்கள் பதவியையோ பொருளையோ தேடி அலைவீர்கள் என்று சொன்னால் உண்மையான தலைவர்கள் நீங்கள் இல்லை. உண்மையான அந்த நோக்கம் உங்களிடம், எண்ணம் உங்களிடம் இல்லை. மாறாக சேவை என்பதையும் தியாகம் என்பதையும் விட்டு கொடுத்தல் என்பதையும் நாம் முதலிலே மனதில் வைப்போம் என்று சொன்னால், இதுபோன்ற போட்டிகளையும் இதுபோன்ற பொறாமைகளும் இதுபோன்ற சண்டை சச்சரவுகளும் நிச்சயமாக இருக்காது என்பதை உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, எல்லாம் சுயநலம், எல்லாம் தலைகணம். இந்த சுயநலமும் தலைகணமும் எதற்காக வருகிறது, எப்படி வருகிறது என்று சொன்னால், நான் என்ற அகந்தை இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சண்டை, இது இன்னும் அதிகமாக பற்றி எறிய போகிறது என்ற ஒரு ஆபத்து. பெரிய வல்லரசுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போரிடக்கூடிய ஒரு நிர்பந்த நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்ன?
நான் என்ற அந்த அகங்காரம், நான் என்கின்ற அந்த திமிரு, அதை நிலைநாட்ட வேண்டி இவர்கள் எல்லாம் இப்படி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சுயநலம் போக வேண்டும், தலைகனம் மாற வேண்டும். நான் என்ற அகங்காரம் அடிப்படையிலேயே அடியோடு விடுங்கி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான அன்பு இந்த உலகத்திலே வரும், மலரும் என்பதை மனதிலே கொண்டு இந்த அன்பிற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் நம்முடைய வீடுகளிலேயும் நாம் இந்த உண்மையான தியாகத்தையும் சேவையையும் கொண்டு வாழ இறையருள வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.